நிலா, பல்லவன், சோழன் எல்லாருமே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. சேரன் வந்து என்னப்பா ஒன்றும் இல்லைல்ல, பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கேட்குறாரு. அதை பார்த்து நிலா ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே அண்ணே நான் சொல்கிறேண்ணே விடுங்க அப்படி சொன்னோன்னே சரி அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சரிங்க சரிங்க அண்ணி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படி சொல்லி இருடா. நிலா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் சொல்ல அண்ணே சொன்னால் கேளுண்ணே, அவங்களே அப்செட்டாக இருக்காங்க, அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியாமல் நீ ஏன் இப்படி பண்ணுற, என்னடா நீ இப்படி பேசுகிற, நிலா கிட்ட நான் பேசக்கூடாது அண்ணே, பேசலாண்ணே நீ பேசிக்கோ உன வேணாம் சொல்ல, ஆனால் என்ன நடந்தது முதல்ல கேட்டுட்டு அப்புறம் அதுக்கு தான் நான் கேட்கறதுக்கு போகிறேன், போதும்ண்ணே அவங்கக்கிட்ட எதுவும் கேட்க வேணாம் நான் சொல்கிறேன் நீ போ அப்படி சொன்னோன்னே சரிடா அப்படின்னோடனே நிலா போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. இங்கே வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிகிட்ருக்காரு பல்லவன். அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சிட்டு என்னடா சொல்கிற, ஆமாண்ணே அண்ணி எப்படி வந்து எனக்காக வந்து பேசுனாங்க தெரியுமா, என்னை ஒரு அடி அடிக்கவில்லைண்ணே அவங்க அண்ணனை, என்னை ஏதோ பேசினா கூட தாங்கிக்க முடியலங்கண்ணே அவங்களால, அப்படி வந்து நின்னாங்க தெரியுமா, எனக்கே ஆச்சரியமாக போச்சு, என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு அம்மா இருந்தால் கூட இப்படி பார்த்துக்க மாட்டாங்கண்ணே அப்படி சொல்லிட்டு அழகாரு. உடனே சேரனது டேய் அழாதரா சொன்னா கேள்றேன்னடா குழந்தை மாதிரி அழற அப்படின்னோடனே ஆமாண்ணே உண்மையிலே சொல்கிறேனே, இவ்வளோ நாள் நீ என்னை பாசத்தை கொட்டி வளர்த்ததான் நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அம்மா இல்லாத குறை எனக்கு அப்பப்போ வரும்னு, யாராவது வந்து சாப்பாடு ஊட்டினா கூட எனக்கு என் அம்மா வந்து இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் தோணுண்ணே, ஆனால் இப்போ எனக்கு அது குறையே இல்லைண்ணே, ஏன்னா அண்ணி வந்து எனக்கு அம்மாவாக கிடச்சிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணீர் சிந்துறாரு. அதை பார்த்தா சோரன், பாண்டியன், சேரன் எல்லாருமே ஓடி வந்து டேய் என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைண்ணா உண்மையிலேயே அண்ணி நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நம்ம கொடுத்து வச்சுட்டு எதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சோழன் அண்ணாக்கு தான் நன்றி சொல்லணும், ஆனால் உண்மையிலே நான் நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்றாங்க. டேய் என்னடா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார் சேரன். உடனே வந்து இதெல்லாம் நிரந்தரமாக ஆகணுமே, நிலா இங்கே தங்கணுமே, இதெல்லாம் நடக்குமானே தெரியலையே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து அதே மாதிரி வந்து சேரனும் சோழனும் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ வந்து சேரன் வந்து சோழன்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருடா நீ அந்த பொண்ணை எந்த இதுவும் பண்ணக்கூடாது, நீ பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா அந்த பொண்ணு எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கா, அது மட்டும் கிடையாது கூடி சீக்கிரம் அவன் சொன்ன மாதிரி வந்து அவளுக்கு ஒரு நல்ல வீடாக பார்த்து கொடுத்துடலாம்டா, பாவண்டா இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாரா அப்படின்னோடனே ஆனால் என்னென்னு நீ இப்படிலாம் சொல்கிற, வேறு என்னடா சொல்கிறது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சோழன் வந்து நிலா பார்க்க வர, நிலா கிட்ட கொஞ்சம் பேசலாமான்றாரு. சொல்லுங்கள் எனக்கு எல்லாமே வந்து பல்லவன் சொன்னால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு நிலா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க, அழறாங்க. நிலா ப்ளீஸ்ரா நிலா அழாதீங்க நிலா, எல்லாமே சரியாயிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே எங்கள் வீட்டில் இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்றாங்க. சரி நிலா நீங்கள் கவலை, இப்போ கூட அண்ணன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், உங்களுக்கு வீடு தானே, ஒரு நல்ல வீடாக நானே பார்க்குறேன் நிலா அப்படின்றாங்க. உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்ன நிலா சொல்கிறீங்க, ஆமாம் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், எப்போ உங்கள் வீடை பற்றி வந்து ரொம்ப கேவலமாக வந்து அந்த சூர்யா பேசினானோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டிலேருந்து தான் நான் வந்து எதுவுமே பண்ண போகிறேன், இந்த வீட்டிலேருந்து தான் என்னோடய பயணமே ஆரம்பிக்க போகுது, நான் பெரிய ஆளாக வருவேன் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அதன்படி வந்து இந்த வீட்டில் இருந்து நான் எல்லாமே போவேன், எப்போ இந்த வீடை எல்லாம் ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக இந்த வீட்டிலேருந்து நான் எல்லாமே பண்ணுவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னாங்க. நீலா நிஜமாக சொல்கிறீங்க, ஆமாங்க நிஜமாக தான் சொல்கிறேன், நான் எப்போவுமே இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், அதனால் நீங்கள் எனக்கு வீடும் பார்க்க வேணாம் அண்ணன்கிட்டே சொல்லிவிடுங்க, பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு ஐயோ நிலா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீங்கள் இங்கே இருக்கிறதுல நான் கொடுத்து வச்சிருக்கணும் நிலா அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல, ஓடி போகிறாரு சோழன், கட்டிப்பிடிச்சி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சேரனும் சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் வந்து நிலா வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க மாமனார் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து வீடியோ பிடிச்சி அதில் போட்டுடுறாரு. அதை பார்த்து நிலா வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, இது ஏன் வீடு நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. அதை கேட்டு எல்லாரும் மனசு வருத்தப்படுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, உள்ளே போயிட்டு பீடி வந்து எடுத்துகிட்டு வராமல் வெளியே போயிட்டு குடிக்கிறாரு. இதை பார்த்து நிலா சந்தோஷப்படுறாங்க.